இப்படி ஒரு படத்தை நான் ரிவ்யூ பண்ணுவேன்னு கனவுல கூட நினைச்சு பார்க்கல. ஐயோ, போன வாரம் பண்ண வியாபாரத்தை சொல்றமே, இவன் குழப்பல என்ன விக்கிறோம்னே தெரியல. ஓ சாரி, ரிவ்யூவில் ரோஸ்ட்டு. சரி, ஓகே, நம்ம இன்னைக்கு எந்த படத்தை ரோஸ்ட் பண்ண போறோம்னா நம்ம எம்ஜிஆரோட தைரியம் வேட்டை தான். இது நான் ஃபர்ஸ்ட் போடுற ரோஸ்ட் வீடியோ. இது நல்லா இருக்கான்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும்தான் எடுத்து ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். இது நல்லா போச்சுன்னா செகண்ட் ஹாஃபையும் ரோஸ்ட் பண்ணுவேன், இல்லைனாலும் ரோஸ்ட் பண்ணுவேன். பார்க்கலாம், நல்லா போகும்னு ஒரு நம்பிக்கை தான். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட பேசிக் அவுட்லைனை பார்த்துடலாம், அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். நம்ம எம்ஜிஆரோட தம்பியை வந்து யாரோ கொண்டுட்டாங்க. அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு எம்ஜிஆர் எங்கேருந்தோ ஊர்ல இருந்து வராரு. அதை எப்படி கண்டுபிடிச்சாரு, எவன் கொண்டாங்கிறது தான் இந்த படத்தோட கதை. சரி, ஆரம்பிக்கலாம். படம் வழக்கம் போல இந்த ஹெல்த் அட்வைசரிலாம் போட்டு நல்லா ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா யாருக்கோ தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு நம்ம எம்ஜிஆர். டீ ஸ்டாலு, ஏதோ டிஃபன் கடை, எல்லாத்துக்கும் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு அவரேவும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாரு, எம்ஜிஆர் ப்ரொடக்ஷன்ஸ்னு. பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் டைட்டில போடுறாங்க. இந்த பிஜிஎம் கேட்டு பாருங்களேன், ஒரே வைபா இருக்கும். ராஜவேல் மாம்சபுர மன்னன் குருதி பாயிடும், வெல் போல நெருப்பு கையில் மரண வாசல் வாங்கும். ஒரு மாதிரி மண்டைக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க இந்த பிஜிஎம். இப்போதான் இந்த படம் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம எம்ஜிஆர் வந்துட்டு ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரு. அதை நம்ம அப்படிதான் புரிஞ்சுக்கணும். ட்ரெயினில் வந்துட்டு இருக்காரு, தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்காக சொந்த ஊருக்கு மம்சாபுரத்துக்கு வந்துட்டு இருக்காரு. இத்து போயிருக்கிறத பார்த்தா ஊர்ல எல்லாம் செத்து போயிருப்பான் போல இருக்கு. எதுக்குடா ஷூவை கட்டுற? என் தாய்மண்ணில் முதல்ல காலடி எடுத்து வைக்க போகிறேன். வைக்கிறதா வைக்கிற, வலது காலவை. அந்த கையோட அவங்க அம்மா விசாரிச்சுட்டு இருக்காரு, எங்கம்மா ஏம்மா தம்பியை விட்டீங்க அப்படின்னு. அம்மா வந்து ஒப்பிச்சிட்டு இருக்காங்க டைலாக. என்னடா தம்பி பண்றது அப்படின்னு ஒப்பிச்சிட்டு இருப்பாங்க. அப்படி பாருங்க, நீங்களே பாருங்க. என்னடா செய்ய, எல்லாம் விதி, ஒருத்தன் போனோம் அப்படின்னு இருக்கு. சாதாரண வயிற்று வலிக்காக அப்படி தற்கொலை பண்ணிக்கலாமா? அரஞ்செய்ய விரும்பு 60 சினம் ஆத்தி துரி ஒப்பிக்கிற சோகமா சொல்லியா? அடுத்து நம்ம எம்ஜிஆர் வந்துட்டு ஊர்ல இருக்க இந்த குட்டி குஞ்சான்ஸ் எல்லாம் போய் விசாரிச்சுட்டு இருக்காரு. அங்க எவன் வேணா விளையாண்டு இருக்கான் பசங்க ஊர்ல. ஒரு பாட்டுக்கு போய் விளாக் எடுக்கிற மாதிரி, தம்பி என் தம்பியை பாத்தியா அப்படி கேட்டுட்டு இருக்காரு. சிரிப்பு கலுக்குன்ட்டு. தம்பி ஜி ராஜவேல், அதாவது என்னோட தம்பியை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இருக்காது, உனக்காக தெரியுமாடா? இல்லண்ணா, ஏன் நான் செவனான்னு இருக்கேன், என்ன வந்து மம்முழுக்கிறான் அவன். அடுத்து அந்த பையன் தெரியலன்றான். அப்புறம் அப்படியே போறாரு. அவங்க தாத்தா கிட்ட போய் பேசிட்டு இருக்காரு. அவங்க தாத்தாவும் எதோ அட்வைஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க, போடா கம்முன்னு அப்படின்ட்டு. நீ ரொம்ப ஓவரா திங்க் பண்ணினா ஓ உடம்பு அதனால நீ உன்னோட இன்னும் நடக்க வேண்டிய வேலையை மறுபடியும் நம்ம ஹீரோ கம்முன்னு இல்லாம அவங்க அம்மா கிட்டே வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து என்னென்ன நடந்துன்னு சொல்லுங்க அப்படிங்கிற. சரிடா சொல்லி துறையிறேன் அப்படின்ட்டு அவங்களும் நடந்ததெல்லாம் சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நினைச்சுன்னு ஒண்ணுன்னா வேணா நான் உன்கிட்ட சொல்றேன். அவங்க தம்பி போய் கடையில வாங்கி தின்னது, பச்சி தின்னது எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களே பாருங்களேன், அவன் போய் பொட்டி கடையில ஏதோ வாங்கிட்டு இருக்கான். ஹலோ பிரதர், ஒரு கட்டு பூமாருக்கு பிடி கிடைக்குமா? பூமாருக்கு பிடி ஒரு கட்டு. உன் பாட்டுக்கு விளாக் எடுத்துட்டு இருப்பான் போல. இங்கதான் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரையே காட்டுறாங்க. இவனை நல்லா பாத்துக்கோங்க, இவன் ஒரு முக்கியமான கேரக்டர், ரொம்ப பெரிய ஆளு வேற இவன். அச்சுச்சோ, அவரா பயங்கரமான வராச்சே, அவர்ல கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கப்பா. அப்புறம் லென்த்தியான ஒன் ஷாட்லாம் இருக்கும், ரொம்ப சூப்பரா பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் சொன்னா இது வேற பிளாஷ்பேக். அவர் வேற ஏதோ பதினி பத்திலாம் கருத்து சொல்லிட்டு இருப்பாரு. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப நேரம் ஆயிடும். இதுல ஒரு பாட்டு வேற ஒரு நடுவுல, கல வீர ராஜவேலும் தினேசன்னு, அதை கேட்டு பாருங்க. அதுவும் ஒரு மாதிரி வைபா இருக்கும். இதை பண்ணிருப்பாரு நம்ம எம்ஜிஆர். இதுக்கப்புறம் லென்த்தியா போயிட்டு இருக்கும் ரொம்பவே. கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கலாம் பிளாஷ்பேக்கை. அது ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக் சார். சொல்லுப்பா. அது வந்து இதானே நடந்தது. என்னப்பா எதுவுமே சொல்லாம இதான் நடந்ததுன்னு சொல்றேன்? ஐயோ அண்ணே, அது பெரிய ஃப்ளாஷ்பேக்ண்ணே. அது சொன்னா போர் அடிக்கும், தயவுசெய்து புரிஞ்சுங்க. புரிஞ்சுதுப்பா. கடைசியா அவங்க தம்பி கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டதோட அவங்க அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. விஷயமா நான் பார்த்துக்கிறேன், நான் விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன். இதுக்கு மேல அடுத்த வீடியோட நம்ம எம்ஜிஆரோட ஆட்டத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆமா, இதுல ஏன்டா இப்பயே ரிவீல் பண்ணிட்டாங்க வில்ல யாருன்னு? சரி விடுங்க, பார்க்கலாம், அடுத்த பார்ட்ல பார்க்கலாம்.